Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் நம்மளோட வேலையை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதும், அதே சமயம் கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாள் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதும், கேஸ் எப்படி சேவ் பண்ணுறதும், இல்லை ஒரு சில கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ், கிச்சன் ஷெல்ஃப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் கிச்சன் டூர் எல்லாமே நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனல் விசிட் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டிப் நம்பர் 1ல் சாதம் வடிக்கிறது குறித்து தான் பார்க்க போகிறோம். சாதம் இப்போ நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சு தான் வடிக்கிறோம். ஸோ அப்படி நம்ம டேரெக்டாக கவுண்டர் டாப் மேலே வச்சோம்னா கிரானைட்லாம் நமக்கு வீணாகிடும். ஸோ அதனால் இது போல் ஒரு காட்டன் கிளாத் போட்டு அது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சு சாதம் வடிக்கும்போது அந்த ஹீட் வந்து கிரானைட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து பார்த்திங்கன்னா இது போல் சாதம் வடித்து சாப்பிட்றது தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே சாதத்தை குக்கரில் வச்சு தான் சாப்பிட பழகியாச்சு. ஆனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா தொப்பை விடுறதுக்கு அதுவும் ஒரு ரீசன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தொப்பை இருக்குது. ஸோ இது நம்ம செய்யும்போது தொப்பை விடுறதுக்கான இந்த ஒரு ரீசனையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரை எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் தான். இது போல் பருப்பு வகைகள் நம்ம வேக வைக்கும்போது, இல்லை அரிசி வேக வைக்கும்போதெல்லாம் நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே குயிக்காக நம்மளுக்கு வெந்து வந்துடும். இதனால் கேஸும் மிச்சமாகும், நமக்கு டைமும் மிச்சமாகும். நம்ம முதல்ல சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது போல் பருப்பு அரிசிலாம் கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம காய்கள்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். கேஸும் நமக்கு மிச்சமாகும், டைமும் நமக்கு மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 3ல் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கேஸ் மிச்சப்படுத்துகிற ஒரு வழி தான். இது போல் பாத்திரங்கள்லாம் நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணுவோம். கழுவிட்டு நம்ம தண்ணியோடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஹீட் ஆகி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது போல் நம்ம எப்பவுமே ஒரு காட்டன் கிளாத் கிச்சனில் வச்சுக்கணும். நம்ம கழுவுன பிறகு பாத்திரங்கள் எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆக்கி நம்ம கேஸில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எண்ணெயும் காஞ்சி நம்ம சீக்கிரமாக தாளிச்சிடலாம். இதில் கேஸும் மிச்சமாகும், நம்ம டைமும் சேவ் ஆகும். சமைக்கிற எல்லா பாத்திரத்தையுமே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4ல் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கும்போது செய்ய வேண்டிய ஒரு சின்ன டிப் தான். இன்றைக்கி நான் சாம்பார் வைக்கிறதுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். இல்லை ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் பருப்போடு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கும் போது ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ வெங்காயம் கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அடுத்து தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதை பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். அப்போ நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது போல் வெங்காயம் தக்காளி தாளித்து செய்தால் தான் பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படி செய்வோன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே பருப்பில் போட்டுருவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு சின்ன பவுல் வச்சு காய்களை வச்சு ஒன்றாவே வேக வச்சு எடுத்துருவோம். அப்போ தாளிக்கும் போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் ரொம்ப மிச்சமாகும். இது போல் வெங்காயம் தக்காளி தாளித்து செய்கிறவங்களுக்காக தான் நான் இப்போ இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜஸ்ட்டு ரொம்ப நீங்கள் கூட அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா போதும், சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அடுத்தது காய்களும் இது போல் குக்கரில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அதையும் கூட தாளிச்சிட்டு உடனே நம்ம காரம் ஆட் பண்ணி பருப்பு ஆட் பண்ணி புளியும் ஊற்றிடலாம். ஈஸியாக சாம்பார் தாளிச்சிடலாம். அப்படி இல்லைனா செகண்ட் மெத்தட், எல்லா வெங்காயம் தக்காளியுமே நம்ம பருப்பில் வேக வச்சு காய்களும் கூடவே ஒரு பவுல் வச்சு அதில் வேக வச்சு எடுத்தோம்னா குயிக்காக நம்ம வரமிளகா மட்டும் போட்டு தாளித்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நாம் சப்பாத்தி குறித்து தான் பார்க்க போகிறோம். எப்படி சப்பாத்தி கொஞ்ச நேரத்தில் நிறைய செய்கிறதுனோ அதே சமயம் கேஸும் மிச்சமாகும், நமக்கு டைமும் சேவ் ஆகணும். முதல்ல நாம் எல்லா சப்பாத்தியும் திரட்டி வச்சுக்கலாம். திரட்டி வச்ச பிறகு தவா வச்சுலாம் சூடான பிறகு ஒரு சப்பாத்தி மாவு இது போல் போட்டு ஒரு சைடு சூடான பிறகு திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடவின பிறகு இன்னொரு சப்பாத்தி மாவு அதை திரட்டி வச்சதை அது மேலே போட்டுக்கலாம். அடுத்த இது நல்லா சூடான பிறகு இதை திருப்பி போட்டு இன்னொரு சப்பாத்தி மாவு அது மேலே நம்ம அப்படியே போட்டுக்கலாம்.
இது போல் நாம் ஒரே நேரத்தில் 4-5 சப்பாத்திக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடணும், அவ்வளோதான். இது போல் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பாருங்கள் ஒரு சப்பாத்திக்கு அவ்வளோ ஃப்ளேமும் வேஸ்ட் ஆகும். ஆனால் இது போல் ஒரு 4-5 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி நம்ம ஒன்றா செய்யும்போது எல்லா சப்பாத்தியுமே ஒரே நேரத்தில் சூடாகும். ஸோ நமக்கு கேஸும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ சப்பாத்தி இருந்தாலும் செஞ்சு எடுத்துடலாம். இது போல் செய்யும்போது நமக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது சப்பாத்திகள் வந்து கருகாமல் நம்ம எடுக்கலாம். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது ஒன்றா செய்யும்போது நமக்கு கருகிடும். பட் இது போல் 3-4 சப்பாத்தி செய்யும்போது அந்த ஃப்ளேம் வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற தொட்டு, அதே சமயம் நிறைய சப்பாத்திகள் வேகிற தொட்டு நமக்கு கருகாது. ஸோ இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய சப்பாத்திகள் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். கேஸும் நமக்கு மிச்சமாகும். அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிலும் வந்து நமக்கு குறைவாக தான் தேவைப்படும். ஏன்னா ஒரு சப்பாத்தியில் அப்ளை பண்ணுற ஆயில் பார்த்திங்கன்னா அடுத்த சப்பாத்தி நம்ம அது மேலேயே போடும்போது அதுக்கும் அந்த ஆயில் ஷேர் ஆகும். இப்போ பாருங்கள் நம்மளோட 3 சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரே நேரத்தில் 3 சப்பாத்தி செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இது குறைவான நேரத்தில் நிறைய சப்பாத்தி செய்கிறதுக்கான நல்ல ஒரு டிப். அதே போல் கேஸும் நமக்கு மிச்சமாகும். நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக சப்பாத்தி திரட்டுவீங்கன்னா நீங்கள் திரட்டே கூட சப்பாத்தி செஞ்சுக்கலாம். மொத்தமாக திரட்டி வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6ல் நம்ம சர்க்கரை, வெல்லம் இது போன்ற ஸ்வீட்டாக இருக்க பொருட்கள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வின்டர் மழை சீசன்லாம் பார்த்திங்கன்னா எறும்புகள் சீக்கிரம் வந்துடும். ஸோ இது போல் ஒரு கிராம்பு நம்ம சர்க்கரையோ வெல்லமோ ஸ்டோர் பண்ணும்போது அதில் போட்டு வச்சோம்னா எறும்புகள் அந்த வாசனைக்கு வராது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 7ல் நாம் வெல்லம் குறித்து தான் பார்க்க போகிறோம். வெல்லம் நாம் இது போல் வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இது போல் ஒரு நைஃப்பில் பொடியாக கட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வர அந்த கவர்லேயே ஸ்டோர் பண்ணி நம்ம கண்டெய்னரில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வெல்லம் எப்போவுமே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நாட்கள்லேயே வெல்லத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட போல் ஆகிடும். ஆனால் இது போல் ஸ்டோர் பண்ணும்போது அது ஈரமாகாமல் நமக்கு வாங்கின போலவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நம்ம கட் பண்ணி வைக்கும்போது யூஸ் பண்ண எடுக்கும்போது கைகள் வைக்காமல் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக இருக்கும், மெஷரிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நம்ம அந்த டைமில் நம்ம இதை உடைக்கணும் வெல்லத்துன்னு அவசியம் இருக்காது. ஏதாவது ரெசிபி செய்யும்போது சட்டுன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட கேஸும் மிச்சமாகும், உங்கள் டைமும் சேவ் ஆகும். குயிக்காக சமையல் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.